விருதுநகரிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இளைஞர் அணியின் எழுச்சி மாநாட்டிற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய இளைஞர் அணியின் செயலாளர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, தலைவர் கலைஞர் அவர்கள் நம்முடைய முதலமைச்சரை பற்றி சொல்லுங்கள் என்ற போது உழைப்பு 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 என்று அவரை பற்றி சொன்னார்கள். அந்த உழைப்புக்கு சொந்தக்காரராக உறக்கம் என்றால் என்ன என்பதே தெரியாத ஒரு தலைவனாக இளைய தலைமுறைக்கு தன்னுடைய உழைப்பால் தான் வாழக்கூடிய அந்த உழைப்பு என்ற வாழ்க்கையால் ஒரு உதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர், உழைப்பு மட்டுமில்லை, உறுதி என்றாலும் நான் தான், பாசிச சக்திகளை எதிர்க்கக்கூடிய உறுதிமிக்க தலைவன் நான் தான், a man of steel from South India. தென் தமிழ்நாட்டின் எஃகு மனிதர் என்று எல்லோரும் பாராட்டக்கூடிய புகழக்கூடிய நமக்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் முதன்மை செயலாளர் மரியாதைக்குரிய KN நேரு அவர்களே, கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் IP அவர்களே, அண்ணன் பொன்முடி அவர்களே, அண்ணன் திருச்சி சிவா அவர்களே, மூப்பே சாமிநாதன் அவர்களே, அந்தியூர் செல்வராஜ் அவர்களே, கழகத்தின் அமைப்பு செயலாளர் ஆலந்தூர் பாரதி அவர்களே, இந்த மாநாட்டை ஒரு வெற்றி மாநாடாக அமைத்து காட்ட வேண்டும் என்று இங்கிருந்து அகலாது அல்லும் பகலும் துயிலாது பாடுபட்டு இந்த மாநாட்டை முன்னெடுத்து நடத்தியிருக்கக்கூடிய மண்டல பொறுப்பாளர் மாண்புமிகு அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களே, மரியாதைக்குரிய அமைச்சர் அண்ணன் KK SSRR அவர்களே, அமைச்சர்கள் பெரிய கருப்பன் அவர்களே, கீதா ஜீவன் அவர்களே, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே, ராஜ கண்ணப்பன் அவர்களே, சக்கரபாணி அவர்களே, மூர்த்தி அவர்களே, அன்பில் மகேஷ் அவர்களே, PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்களே, மனோ தங்கராஜ் அவர்களே, அண்ணன் ஆவுடையப்பன் உள்ளிட்ட மாவட்ட கழகத்தின் செயலாளர்களே, மரியாதைக்குரிய அன்பகம் கலை அவர்களே, இந்த நிகழ்ச்சி இவ்வளவு வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதற்கு நம்முடைய இளைஞர் அணியின் செயலாளர் உதயநிதி அவர்களோடு தோளோடு தோள் நின்று பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர் அணியின் துணை செயலாளர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, உள்ளாட்சி பிரதிநிதிகளே, கழகத்தின் நிர்வாகிகளே, இளைஞர் அணியின் நிர்வாகிகளே, இங்கே வெள்ளம் போல் திரண்டிருக்கக்கூடிய சிங்க கூட்டமே, இளைஞர் கூட்டமே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை, வாழ்த்துக்களை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு பெரிய இளைஞர் கூட்டத்தை பார்க்கும் பொழுது உதயநிதிக்கு வாழ்த்துக்கள் மட்டும் சொல்ல தோன்றவில்லை. வெற்றி நமது 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 என்பதை உறுதி செய்யக்கூடிய ஒரு மாநாட்டை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்று அவரை பாராட்டவும் வாழ்த்தவும் தோன்றுகிறது.
இது இளைஞர் அணியின் 2வது மாநாடு. இதற்கு முன்னால் கோவையிலும் தஞ்சையிலும் மகளிர் அணிக்காக மண்டல மாநாடுகளை மிக வெற்றிகரமாக நடத்தி காட்டியிருக்கிறோம். நம்முடைய முதன்மை செயலாளர் அவர்கள்தான் தஞ்சையிலே நடைபெற்ற வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற அந்த மாநாட்டை மிகச் சிறப்பாக நடத்தி காட்டினார்கள். இந்த 2 மாநாட்டில இருந்தும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாம் தெளிவுபட்டிருக்கும். பெண்கள் எங்க இருக்காங்க அப்படின்னு தெரியலன்னு சில பேர் சந்தேகப்படுறாங்க. இளைஞர்கள் யாரோட இருக்காங்கன்னு தெரியலன்னு சில பேர் குழப்ப நினைக்கிறார்கள். இந்த 2 மாநாட்டுக்கு அப்புறம் நான் உறுதியாக சொல்லுகிறேன், பெண்கள் இளைஞர்கள் அத்தனை பேரும் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்களோடு, முதலமைச்சர் அவர்களோடு தான் இருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் தெளிவாக தெரியும் யாரோட இருந்தா தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்கும் என்று. நமக்கு எதிராக ஒரு கூட்டணி உருவாகி இருக்கிறது. எல்லாம் கை கோர்த்துக்கிட்டு மேடையில ஏறுறாங்க. பிஜேபி அதிமுக தலைமையிலான கூட்டணி இல்ல, பிஜேபி தலைமையிலான கூட்டணி. அந்த கூட்டணியிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பிரதமரோடு கைகோர்த்து நிற்கிறார்கள். எந்த பிரதமரோடு? இங்கே சில நாட்களுக்கு முன்னால் டெல்லியிலே ஒரு பட்ஜெட் படிக்கப்பட்டது. அந்த பட்ஜெட் படிக்கப்படுவதற்கு முன்னால் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் காலையில எக்ஸ் வலைதளத்திலே ஒரு செய்தியை போடுகிறார். தேர்தல் வருது, அதனாலேயாவது இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு ஏதாவது தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அப்ப கூட தமிழ்நாட்டுக்கு அள்ளி இல்லை கிள்ளி கூட கொடுக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய பிஜேபியோடு கைகோர்த்து நின்று கொண்டிருக்கக்கூடிய துரோக கூட்டணி.